முக்கிய செய்தி: தமிழ் எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ் எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், தமிழ் எழுத்தாளர்கள் ஞானபீட விருதை வெல்வது மட்டுமல்லாமல் நோபல் பரிசையும் வெல்ல நோக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் உலக தமிழுக்கு கொண்டு வருதல் மற்றும் தமிழை உலகிற்கு கொண்டு செல்வது இந்தியாவில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தொடங்கப்பட்ட இந்த தனித்துவமான முயற்சி புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் அதாவது 365 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் தொடங்கிய 2024ஆம் ஆண்டில் 752 வளர்ந்து தற்பொழுது அதாவது 2025ஆம் ஆண்டில் 1125 எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழிலிருந்து வெளிநாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்புக்கான 1500 மற்றும் தமிழில் 120 ஆகவும், அதே போல தமிழில் சாதனைக்கு தமிழ் இலக்கியங்களுக்கான உலக அளவிலான அங்கீகாரம் நமது திராவிட மாடல் அரசில் வந்திருப்பது பெருமிதம் கொள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ் மொழியில் ஞானபீடத்தை மட்டுமல்லாமல் நோபல் விருதையும் வெல்ல வேண்டும் என்றும் அதுதான் நமது லட்சியமாக படுகிறது என்றும் அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த சிறந்த சாதனையை அவரது குழுவினர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குழுவினருக்கு தனது வாழ்த்தினை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், தமிழ் எழுத்தாளர்கள் ஞானபீட விருதை வெல்வது மட்டுமல்ல, நோபல் பரிசை வெல்வதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.